வணக்கம். இந்த நிகழ்ச்சி புது வரவு. இன்றைய புது ஒரு நிகழ்ச்சியில் சிவப்பு திரைப்படத்தின் நாயகன் நவீன் சந்திரா, படத்தின் நாயகி ரூபா மஞ்சரி மற்றும் படத்தின் இயக்குனர் சத்யசிவா இருக்காங்க. இந்த படம் இப்படி உருவானுச்சு, என்ன கதைக்களத்தில் பயணிக்கிறாங்க, படம் பற்றி பல அழகான விஷயங்கள் பகிர்ந்துக்க இதோ நம்முடன் சிவப்பு படக்குழுவினர். வணக்கம், வெல்கம் டு அவர் ஸ்டுடியோ. உங்களோட சிவப்பு திரைப்படம் பற்றி பேச போகிறோம். படத்தின் இயக்குனர் சத்யசிவா. கழுகு திரைப்படம் ஏற்கனவே வைக்கிறீங்க, இது உங்களோட இரண்டாவது திரைப்படம். சிவப்பு என்ன கதைக்களத்தில் பயணிக்கிறீங்க? சிவப்பு வந்து பார்த்திங்கன்னா, இப்போது இலங்கையிலேருந்து நம்ம ஒரு கேம்பில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஒரு குடியுரிமைக்கு ஆசைப்பட்டு ஆஸ்திரேலியாவுக்கு போகணுன்னு நினைக்கிற அப்படி ஒரு சிலரோட வாழ்க்கையும், நம்ம ஊரில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் இருக்கிற மக்களோட வாழ்க்கையும் சேர்த்து அது ஒரு கதையாக பண்ணியிருக்கோம். அதுதான் சிவப்பு. ரூபா மஞ்சரி, இது உங்களுக்கு மூன்றாவது திரைப்படம். இலங்கை தமிழ் பெண்ணை நடிச்சிருக்கீங்க. இந்த கதாபாத்திரத்துக்கு அவங்க இயக்குனர் தேர்வு பண்ணார். நீங்கள் எப்படி தயாரானீங்க இந்த கதாபாத்திரம்? ஏன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு அழகான ஒரு வாழ்வியலை பதிவு பண்ணுற ஒரு கதாபாத்திரம். ஸோ இந்த படத்துக்கு அவங்களோட ஹோம்ஒர்க்லாம் எப்படி இருந்தது? ஹோம்ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்ரீலங்கன் இஷ்யூ பற்றி நியூஸில் பார்க்குறோம், நிறைய இடத்த நியூஸ் பேப்பர்லலாம் படிக்கிறோம். ஸோ இஷ்யூ பற்றி ஏற்கனவே எனக்கு ஐடியா இருந்தது. ஸோ நிறைய வீடியோஸ் பார்த்தேன், ஸ்ரீலங்கன் வீடியோஸ் பார்த்தேன். அவங்களோட லைஃப் எப்படி, அவங்களோட எப்படி, ஏன்னா நிறைய இருக்குது அந்த மாதிரி. ஸோ that was my little homework. apart from that, செட்டில் எனக்கு டயலாக் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்ரீலங்கன் லேடியை ஹையர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட what you call இன்சிடென்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நவீன் சந்திரா, தமிழ் உங்களுக்கு முதல் திரைப்படம் இது. தெலுங்குல 2 படங்கள் நடிச்சிருக்கீங்க. சிவப்பு படத்தில் உங்களை இயக்குனர் எப்படி தேர்வு பண்ணார்? உங்களோட அந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு? ஃபஸ்ட்டு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என் முதல் படம் அந்தாள ராட்சசி தெலுங்கு படம், அந்த படம் பார்த்து தான் இந்த கேரக்டருக்கு நான் சூட் ஆகுவேன்னு என்னை செலக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு இந்த படத்தோட கதை கேட்டதுக்கப்புறம் எனக்கு எங்கே ஒரு ஸ்பார்க் இருந்தது. செம்ம கதை மாட்டிச்சே, ரொம்ப நல்ல கதையாக இருக்குது, இப்படி ஒரு ஸ்கிரிப்டுக்கு நான் ஒரு பாட்டாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதுக்காக ஒர்க்ட் அவுட். ஏன்னா நவீன் சந்திரா ஒரு நார்மல் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து இருக்கிறவங்க, அவன் லேபர் என்னென்னா தெரியாது. ஸோ இதுக்காக நான் சின்ன ஹோம்ஒர்க்ஸ் பண்ணேன். என்னென்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பிளேஸில் ஒரு 15 days அடிட ஜாப் ஒரு லேபராக ஒர்க் பண்ணேன். ஸோ அங்கே இருக்கிற லேபர்ஸ், அவங்க மேனரிசம் என்ன, அவங்க எப்படி சாப்பிடுவாங்க, எப்படி நடப்பாங்க, ஹவு தே லிவ், அதெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு தென் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்த உடனே சத்யசிவா சார்லேருந்து ஐ ட்ராவல்ட் வித் ஹிம் அண்ட் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ், மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். சிவப்பு என் லைஃப்லேயே சொல்லணுன்னா, நான் நிறைய படம் பண்ணுவேன் பிஃபோர், அண்ட் பண்ணியிருக்க படம் விட சிவப்பு இஸ் மை பெஸ்ட் ஃபிலிம் அண்ட் எனக்கு தி பெஸ்ட் சிவப்பு தான் இருக்கும் என் லைஃப்பில், என் கெரியரில். ஆல் தி பெஸ்ட். ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி கொடுத்த திரைப்படம் அப்படின்றீங்க. கழுகு திரைப்படம் பார்த்தீங்கன்னா வந்து கிருஷ்ணா அண்ட் பிந்துமாதேவி நடிப்பில் வந்து ஒரு யாருமே சொல்லாத ஒரு கதைக்களம். இந்த படமும் அதே மாதிரி வந்து ஒரு வித்தியாசமான கதைக்களம், நிறைய பேர் கையாளாத ஒரு பிளாட் இது. ஸோ அதாவது இங்கே அகதிகளாக இருக்க மக்கள் வந்து அவங்க வந்து ஆஸ்திரேலியா போனால் இல்லை வேறு கண்ட்ரிஸ் போனால் அவங்களுக்கு ஒரு குடியுரிமை கிடைக்கும், நல்ல வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடம் பெயர்றாங்க. இந்த மாதிரி ஒரு பிளாட், இந்த மாதிரி கதைக்களம் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இந்த எண்ணம் வர்றதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா எல்லா தமிழர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு எண்ணம் தானே. ஸோ ஒரு தமிழனா எனக்கு வந்தது வந்துட்டு, நம்ம வந்து நிறைய சின்ன வயசுலேருந்தே அந்த பிரச்சனைகளை நம்ம கேள்விப்பட்டு, இப்போ நான் பிறந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை பற்றி தெரிய என்ன ஆகுனா, இப்போ வந்து நம்ம வந்துட்டு ஒரு மீடியாவில் இருக்கோம். ஸோ நம்ம சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிருக்கு. ஸோ அதை சொல்லாமல் விட்டால் தான் தப்பு. ஸோ அதனால் நான் பார்த்து கேள்விப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து தான் இந்த படமாக பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு படம் எடுக்கும்போது வந்து நம்ம ரீசர்ச் ஒர்க் நிறையவே இருக்கும். ஏன்னா அந்த கதையை வந்து ஏதோ மேலிட்டமாக சொல்லிட முடியாது. கண்டிப்பாக அதை ஆழமாக யோசிச்சு என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க, வாழ்க்கை முறை என்ன, எப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம பார்க்கும்போது இன்னும் அதை கிரகிச்சு அதை கொடுக்க முடியும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சிவப்பு படம் ஆரம்பிக்கும் போது என்னென்ன விஷயங்களை வந்து நீங்கள் அப்படி ஹோம்ஒர்க் பண்ணது, அந்த மாதிரி அவங்க இந்த மக்களை மீட் பண்ணது, அந்த மாதிரிலாம் உண்டா? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்துட்டு ஒருத்தரோட வாழ்க்கையை பதிவு பண்ணுறோம், இது யதார்த்தமான விஷயம். இப்போ கமர்ஷியலான ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம எதையும் கேட்க வேண்டாம், எதுவும் தெரிய வேண்டாம். ஸோ ஒருத்தரோட வாழ்க்கையை நம்ம அப்படியே காட்டும்போது அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு படம் எடுக்கிறது தான் அந்த வாழ்க்கையை பதிவு பண்ணுறதுக்கான அர்த்தம். ஸோ நம்ம அப்படி கேட்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் எனக்கு சொன்னாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணி வச்சுருந்ததை விட அவங்கள மீட் பண்ணி பேசுனதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி அப்படியே மாறிடுச்சு. ஸோ நான் வச்சுருந்தது வேறு, அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பேசுனதுக்கப்புறம் உள்ளது வேறு. உதாரணத்துக்கு அவங்க சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப உணர்வுபூர்வமாகவும் ஒரு மனிதனாக அந்த இடத்துல ஒரு பாதிப்பு இருந்தது எனக்கு. ஸோ அதனால் நிறைய கேட்டு கூடவே ஒருத்தங்களை வச்சுருந்து ஸோ
ஸோ அவங்க எப்படி பேசுவாங்க, அவங்களோட ஒவ்வொரு அசைவுகள் எப்படி இருக்கும், எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பண்ண படம் தான் சிவப்பு. ஜென்ரலாக வந்து துரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு துருதுருப்பான ஒரு குறும்புக்கார ஒரு பொண்ணு மாதிரி ஒரு கதாபாத்திரம். அடுத்த திரைப்படம் நான் படத்தில் வந்து ஒரு அழகான ஒரு காதல் வயப்பட்ட ஒரு பொண்ணு கதாபாத்திரம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா சிவப்பில் வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது. ஒரு இலங்கை தமிழ் பெண் அப்படிங்கும்போது வந்து ஜென்ரலாக கதாபாத்திரம் வந்தோம் போனோம் அப்படிங்கிறத விட வந்து அந்த கதாபாத்திரமாக வாழக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இன்னும் இன்வால்வ்மெண்டோட பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ சிவப்பு படம் வந்து உங்கள் இயக்குனர் உங்களை எப்படி தேர்வு பண்ணார்? அது அவரை தான் கேட்கணுமா? அவர் பாதி சொல்லிட்டாரு. ஓகே. ஃபர்ஸ்ட் அவர் ஆக்சுவலி என்னை சூஸ் பண்ண ஃபர்ஸ்ட்டு காரணம் வந்து என்னோட சுருட்ட முடின்னு சொன்னார். பிகாஸ் அந்த ஸ்ரீலங்கனுக்கு நிறைய பேர் இந்த மாதிரி முடி இருக்கும். ஸோ அந்த நேட்டிவிட்டி இருக்கிறதுனால தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன். அண்ட் கண்டிப்பாக எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே எனக்கும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும்னு மைண்டில் இருந்தது. ஏன்னா நான் வந்து திருத்துறையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் சிட்டி கேர்லாக பண்ணியிருப்பேன். ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ரஸ்டிக்காக ஒரு வில்லேஜ் கேர்ள் இல்லை ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த ஐ வாண்ட் டு பிரேக் தட் மாடர்ன் லுக். ரூபா மஞ்சரியை பார்க்காம அந்த கதாபாத்திரம் பார்க்கணும். ஸோ எனக்கு அதே மாதிரி எனக்கு ஆனால் அதே சமயத்தில் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கதை வேணும், பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் கேரக்டர் வேணும்னு இருந்தேன். கரெக்டான டைமில் சாரை மீட் பண்ணேன். அண்ட் சப்ஜெக்ட்ஸ் அவர் சொன்னேன்னே ஐ வாஸ் லைக் ரியலி ஹாப்பி. நான் திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார்ன்னு சொல்லிட்டு யோசிக்காமல் ஓகே சொல்லிட்டேன். அண்ட் ஐ திங்க் ஐம் ரியலி லக்கி பிகாஸ் நவீன் அவர் சொன்ன மாதிரி எனக்கும் என்னோட கெரியரில் திஸ் வில் பி அ லேண்ட்மார்க் மூவி. எனக்கும் ஜென்ரலாக வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு வந்து இலங்கை மக்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க, அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், அங்கேருந்து இங்கே வந்து அவங்களோட அந்த நடைமுறை அவங்க எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் புரியும். ஸோ ஒவ்வொருத்தங்களும் வந்து எப்படியாவது வந்து வேறு ஊருக்கு தப்பிச்சு போகணும், அந்த ஊரில் ஒரு குடியுரிமை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடுறாங்க. ஸ்ரீலங்காலேருந்து தப்பிச்சு வரணும் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும். ஸோ அண்டை மாநிலமான ஹைதராபாத் ஆகட்டும் கேரளாவாகட்டும் அந்த ஊர் மக்களுக்கு வந்து அவ்வளோ ஃபுல்லாக நம்ம ஊர் மக்களோட வாழ்க்கை தெரியாது, நிறைய விஷயங்கள் தெரியாது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து எந்தளவுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்க? இந்த கதையில் நானும் ஒரு பாட்டாக இருக்கேன். ஹீரோ அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இந்த ஸ்கிரிப்ட் தான் இந்த படத்துக்கு ஹீரோ. ஸோ அதில் எனக்கு ஒரு கேரக்டர், இப்படி ஒரு சூப்பர்பான கேரக்டர் கிடைக்கிறது, இது ஒரு இஷ்யூவில் நானும் ஒரு பாட்டாக ஏதோ ஒரு சொல்ல ட்ரை பண்ணேன்னு சொல்ல ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. ஏன்னா ரியலைஸ் இட்ஸ் எ சென்சிட்டிவ் இஷ்யூ. பட் ஸ்டில் என்ன சொல்லணும் தெரியாது வென் இட் வில் ஹேப்பன். பட் யா, இப்படி ஒரு ஸ்கிரிப்டில் என்னை சூஸ் பண்ண டைரக்டருக்கு ஐம் வெரி தேங்க்ஃபுல். இலங்கை மக்களோட வாழ்க்கையை வந்து பிரதிபலிக்கிற ஒரு திரைப்படம் சிவப்பு அப்படின்னு படம் ஆரம்பிக்கும் போது என்னதான் வந்து நம்ம வந்து ஒரு சினிமாவை கொடுத்தாலும் சினிமாத்தனம் இல்லாத ஒரு கதையை கொடுத்தாகணும். ஏன்னா ஜென்ரலான சில விஷயங்கள் கொடுக்கும்போது நீங்கள் நிறைய மசாலா ஐட்டங்கள் சேர்க்க முடியும். ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயம் எடுக்கும்போது நிறைய உண்மைத்தன்மை நிறையவே இருக்கணும். ஸோ உங்கள் படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதில் ரொம்ப கவனமாக இருந்தீங்க? அதாவது வந்து மக்கள் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் ஒரு சினிமாவுக்காக மிகைப்படுத்தி சொன்னாவோ இல்லை அதை கம்மி பண்ணி சொன்னாவோ போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் படத்தை கையாளும் பொழுது முதல்ல கவனம் செஞ்ச விஷயம் எது? ஃபஸ்ட்டு நான் கிளியராக இருந்த விஷயம் என்னென்னா, இந்த படம் வந்துட்டு சென்சாரில் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னும் போது அதுக்கு நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன். ஸோ வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் சென்சாரில் சொல்லக்கூடாது. ஸோ அப்படின்னும் போது அவங்க எனக்கு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ அப்போ நான் அதை எதுவுமே வந்துட்டு நான் படத்தில் அந்த மாதிரி வார்த்தைகளோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணலை. ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணது இது தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரொடியூசர் எந்த வகையிலையும் சென்சாரில் எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் கவனமாக இருந்த ஒரு படம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இது வந்துட்டு கொஞ்சம் கமர்ஷியல் இல்லாத ஒரு படம் தான். ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து ஃபஸ்ட்லேருந்தே கடைசி வரைக்கும் எப்போ பார்த்தாலும் அதையே சொல்லிகிட்டு இருந்தோம்னா ஒரு சோகம் கூட வந்துட்டு ஒரு இடத்துக்கு மேலே வந்துட்டு வெறுப்பாயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படி சொல்லலை. ஒரு சுவாரஸ்யமான ஒரு படம். அந்த படத்தில் ஒரு நிறைய உண்மைகளும் யதார்த்தங்களும் அடங்கி இருக்கிற ஒரு படமாக தான் இந்த சிவப்பு இருக்கும். சூப்பர். ரூபா மஞ்சரி, அதாவது இந்த படத்தில் வந்து இந்த கதாபாத்திரம் பண்ண போகிற இயக்குனர் உங்களை தேர்வு பண்ணதுக்கப்புறம் படத்தில் வந்து நடிப்பையும் தாண்டி வந்து அந்த மாடுலேஷன் பேசணும். அதாவது வந்து நம்மளுக்கு என்ன தமிழ் தெரிஞ்சாலும் அவங்களோட ஸ்லாங் வார்த்தை உச்சரிக்கிற விதம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது? எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த அனுபவம்? எனக்கு ஆக்சுவலி ஸ்ரீலங்கன் தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட ஒப்பீனியனில் ஐ ஃபைண்ட் இட். 2 வார்த்தை பேசுங்களேன், அந்த ஸ்லாங்ல 2 வார்த்தை பேசுங்களேன். படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. இப்போ ரொம்ப கேவலம். அங்கே கூட ஒருத்தர் இருந்தாங்க சொல்லி கொடுக்க. ஸோ ஐ குட் டாக் தட். ஆனால் என்னோட ஒப்பீனியனில் எனக்கு ஸ்ரீலங்கன் தமிழ் வந்து நான் வந்து ரொம்ப மியூசிக்கலாக இருக்கும்ன்ட்டு நினைப்பேன். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு டாக் தட். ஆனால் பேசும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு லேடி இருந்தாங்க சொல்லிக் கொடுக்க, டிக்ஷன்லாம் அவங்க ஸ்லாங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க. ஸோ யா, இட் வாஸ் எ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சது.
சிவப்பு அப்படின்னாவே ரத்தம், வன்முறை அப்படின்னு வந்து எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு அர்த்தம். நீங்கள் என்ன அர்த்தத்திற்காக சிவப்பு அப்படின்னு பேர் வச்சிங்க? இது நான் வச்சதுக்கான அர்த்தம் பார்த்திங்கன்னா, நம்ம ஒட்டுமொத்த தமிழ் மக்களோட கோவத்தை ஒரு தனி மனிதன் கோபமாக சொல்லியிருக்கிறது தான் இந்த சிவப்பு. சிவப்புக்கு வந்துட்டு காதல், வறுமை, தோழமை எல்லாமே இருந்தாலும் கோவன்றது தான் ஃபஸ்ட்டு பிரதிபலிக்கும். ஸோ நான் எடுத்துக்கிட்ட சிவப்பு வந்து கோவம் தான். ஸோ அதை நோக்கி தான் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த படத்தோட கதைக்களம் எங்கே பயணிக்குது? நாங்கள் கேள்விப்பட்டோம் பாண்டிச்சேரியில் கதை நடக்குது, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா அவங்க பயணிக்கிறாங்கன்னு. எங்கெல்லாம் ஷூட் பண்ணீங்க? இது வந்துட்டு நம்ம விசாகப்பட்டினத்தில் எடுத்தோம், அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் தூத்துக்குடி, அப்புறம் சென்னை. அதாவது கடலோரங்கள் அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் நம்ம சூஸ் பண்ணி எடுத்தோம். அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு யாருமே இல்லாத இடத்துல ஒரு 20 மாடி கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற மாதிரி தான் கதை. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான நம்ம நிறைய இடங்கள் தேடும்போது எனக்கு வந்துட்டு விசாகப்பட்டினத்தில் ஒரு இடம் கிடச்சிது. ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும். அது வந்துட்டு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இடம். நவீன் சந்திரா, தெலுங்கில் வந்து அந்தாள ராட்சசி உள்பட 2 படங்கள் நடிச்சிருக்கீங்க. தமிழ் ஒரு முதல் அறிமுகம். ஸோ ஜென்ரலாக வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து மற்ற மொழிகளையும் தமிழுக்கு வர ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் வரதுக்கு முன்னாடி என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு? ஸோ இப்போ இண்டஸ்ட்ரி வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பேசிக்காக நான் வந்து தமிழியன் தான், பட் பிறந்தல ஹைதராபாத். ஓகே. தமிழ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பயங்கர பேஷனேட். இல்லை சார் கூட, ரூபமஞ்சரி கூட, அப்புறம் ராஜ்கிரண் சார், இந்த ஹோல் டீம் கூட ஒர்க் பண்ணும்போது ஒரு ஃபயர் 100% ஒரு ஃபயர் இருந்துச்சு எனக்கு ஆல்ரெடி. பட் இந்த செட்டில் வந்து 200% ஃபயர் ஆயிடுச்சு. ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நல்ல டீம், நல்ல இண்டஸ்ட்ரியில் நான் வந்து இப்படி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தமிழில் வந்து திருத்துரு படமாகட்டும், அதே மாதிரி நான் திரைப்படமாகட்டும், ரெண்டுலேயுமே வந்து ஹீரோயின் அழகாக இருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு நல்லா பேர் கிடச்சிது. ஆனால் வந்து தமிழில் வந்து நீங்கள் நிறைய படங்கள் ஒத்துக்கல, ரொம்ப சூஸியாகவே இருக்கீங்க. என்ன காரணம்? ஏன் வந்து இந்த மீன் டைம் வந்து இது உங்களோட 3வது திரைப்படம் இது, என்ன ரீசன்? அதாவது கம்மியான படங்கள் ஒத்துக்கிறதுக்கு? இல்லை, நான் வந்து இது பிளானெல்லாம் எதுவும் பண்ணலை. எனக்கு வந்து நான் வந்து பிகினிங் ஆஃப் மை கெரியர் திருத்துரு பண்ணுற டைம், ஃபர்ஸ்ட் படம் பண்ணுற டைம் சொல்லணும் திருத்துரு. ஸோ அந்த டைம்லேயே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு சில படங்க நான் பண்ணுற படங்க வந்து எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும் அந்த படங்க. லைக் அது வந்து 10ல் இன்னும் ஒரு படமாக இருக்கக்கூடாது, ஒவ்வொரு படமும் என்னோட படமும் இட் ஷுட் பி ரிமெம்பர்ட்ன்ற மாதிரி தெளிவாக இருந்தேன். ஸோ இனிஷியலி என்னோட கெரியர் செட் பண்ணும் போது ஐ வாண்டட் ஈச் ப்ராஜெக்ட் ஆஃப் மைண்ட் டு பி டாக்ட் அபவுட். ஓகே. ஸோ அதனால தான் நான் வந்து கொஞ்சம் சூஸியாக இருந்தேன். Definitely எனக்கு வந்து obviously I want to do all kind of genres, but yeah, I didn't want to get lost. Okay. So I wanted to be recognized. ஒவ்வொரு படத்துலயும் என்ன ரெகக்னைஸ் பண்ணணும்னு ஒரே காரணத்துக்காக தான் I am choosy about the projects. சூப்பர். கண்டிப்பாக அழகான படங்களாக தேர்வு பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஒவ்வொரு படங்கள் எடுக்கும்போதும் வந்து இப்போ சமூக படங்கள், இப்போ இன்றைக்கி இருக்க வாழ்வியலை பிரதிபலிக்கிற மாதிரி படங்கள், ரியல் லைஃப்பை ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி படங்கள் அப்படின்னு நிறைய பிரச்சனை இருக்காது, யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஓகே, ஸ்க்ரீனில் வரும்போது வேணால் அப்போ தான் பிரச்சனைகள் வரலாம். சில கருத்துக்கள், அதாவது சில விஷயங்களை வந்து கையாளும்பொழுது வந்து இந்த விஷயத்தை எடுக்கிறாங்களே, எதாவது டச் பண்ணுவாங்க, என்னென்ன விஷயங்களை வந்து படத்தில் பேசியிருப்பாங்க அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்திருக்கும். ஸோ சிவப்பு படம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது வழிகள், எதிர்ப்புகள் ஏதாவது இருந்துச்சா? எல்லாருமே சொன்ன விஷயம் என்னென்னா வந்துட்டு, ஏன் ஃபஸ்ட்டு படம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக போனீங்க, 2வது படம் வேறு மாதிரி போகலாமே, எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டுறீங்க? ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய சொன்னாங்க. பட் நான் சொன்னது இது பிரச்சனையாகிறதுக்கான படமே இல்லை. இது வந்துட்டு ஒரு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஆதங்கம். ஸோ இப்போ இதை வந்துட்டு யாருமே வந்துட்டு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இப்போ வந்துட்டு தப்பு நடக்குது அப்படின்ற விஷயம் ஊருக்கே தெரியும். இப்போ எனக்கு மட்டும் தெரிஞ்சு யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த நான் சொன்னேன்னா அது வந்து இஷ்யூ ஆகும். பட் இதை சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி, இந்த படம் எடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிறைய சொன்னாங்க. பட் ஆனால் இதுக்கு எல்லாமே வந்துட்டு மிகப்பெரிய நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தேங்க்ஸ் சொல்லணும்னா கோவிந்த் சாருக்கு தான், படத்தோட ப்ரொடியூசர். அவரும் பின்ன படத்துக்கு வந்துட்டு புன்னகை கீதா, இவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து 2 பேரும் வந்துட்டு என்னை வந்துட்டு இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே கொஸ்டின் பண்ணதில்லை. இப்போது சமீபத்தில் நம்ம படம் இது ஆடியோ லான்ச் ஆச்சு, அப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. அதில் ஒரு சின்ன டயலாக் இருக்கும். அதாவது அனாதரவாக நிற்கிற அந்த மக்களை ஒன்று ஆதரிக்கணும், இல்லை கைவிட்டுறணும், அவங்கள வச்சு அரசியல் பண்ணக்கூடாது, அது கேவலம் அப்படின்னு இருக்கும். ஸோ நான் வந்துட்டு படம் எடுக்கும்போது நிறைய அந்த கேவலம்ன்ற வார்த்தைக்கு நிறைய ஆப்ஷன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த அரசியல் பண்ணக்கூடாதுன்றதுக்கும் நிறைய ஆப்ஷன் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இதெல்லாம் பிரச்சனைகளுக்குரிய விஷயம் அப்படின்றது நமக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா படம் சென்சார் ஆகும்போது என்னை எல்லாருமே பாராட்டினது அந்த இடத்த தான்.
ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச் அன்னைக்கு இந்த டயலாக் வந்துட்டு ஒன்று ஆதரிங்க இல்லை கை விட்டுருங்க. அவங்கள வச்சு அந்த அரசியலுன்ற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எல்லாரும் எந்திரிச்சு கை தட்டினாங்க. அதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸு ஷோ போட்டோம், அதுக்கும் எல்லாரும் கை தட்டுறாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு தோணுச்சு, அப்போ எல்லாரும் இதை தான் எதிர்பார்க்குறாங்க, எல்லாரும் இது உண்மைன்னு ஒத்துக்கிறாங்க அப்படின்னும் போது தான் ஒரு சின்ன ஹாப்பி. ரூபா படத்தில் வந்து கதையில் வந்து இலங்கையிலேருந்து வந்து ஒரு தமிழ் பொண்ணு இங்கேருந்து வந்து ஆஸ்திரேலியா பயணிக்கிறாங்க. அவங்களோட அந்த ட்ராவல் பற்றி தான். ஸோ நீங்கள் உள்பட ஒரு 80 பேர் வந்து கடல் மார்க்கமாக ஆஸ்திரேலியா தப்பிச்சு போகிற மாதிரி அந்த சீன் எல்லாம் எடுக்கும்போது எப்படி இருந்தது? ஆக்சுவலி முக்கால்வாசி படத்தில் ஒவ்வொரு சீனும் ரொம்ப இமோஷ்னலான சீனாக தான் இருந்தது. ஐ மீன் ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தது. எனக்கு வந்து நம்ம இந்த படம் பண்ணுற வரைக்கும் இந்த இஷ்யூ பற்றி காதால் தான் நம்ம கேட்டிருக்கோம், டிவியில் தான் பார்த்துருக்கோம். பட் அது வந்து நான் ஒரு கேரக்டராக அந்த படத்தில் பண்ணும்போது எனக்கே வந்து ரொம்ப இமோஷ்னலாக இருந்தது. அப்போது நிறைய சீன்ஸில் நான் யோசித்து பார்த்தேன், நம்மளுக்கு நடிக்கும் போதே நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, அப்போது அவங்களுக்கெல்லாம் ரியல் லைஃப் ஆட்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு நினச்சி எனக்கு ரொம்ப நிறைய இடத்துல நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ இட் வாஸ் ஐ திங்க் அது இன்னொரு ரீசன் ஃபார் மீ டு ஃபுல்லாக இன்வால்வ் பண்ணி ஆக்ட் பண்ணுறதுக்கு அது இன்னொரு ரீசன். ஸோ இட் வாஸ் வெரி எமோஷ்னல் முக்காவாசி. ஓகே, உங்கள் இயக்குனர் வந்து கழுகு திரைப்படம் ஏற்கனவே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் அவங்க கமிட் பண்ணோன்னே கழுகு படம்லாம் பார்த்துட்டு எப்படி பண்ணியிருக்காரு, நம்மளை எப்படி வச்சு வேலை வாங்க போகிறாரு அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். ஆமாம். ஸோ செட்டுக்கு போனதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட் நான் கழுகு படம் பார்த்தேங்க. சாரே சொன்னார், என் ஃபஸ்ட்டு படம் கழுகு, நீங்கள் பாருங்கன்னு சார். ஸோ நான் பார்த்தேன், படம் சூப்பராக இருந்துச்சு. உடனே கால் பண்ணி, சார் படம் ரொம்ப நல்லா. அதுக்கப்புறம் செட்டுக்கு போனேன். தெலுங்கு படம் முடித்து டைரெக்டாக அன்றைக்கி பூசணிக்காய் உடைச்சாங்க தெலுங்கு படம். அடுத்த நாள் டைரக்ட் சிவப்பு செட்டுக்கு தான் போயிட்டேன். போன உடனே டைரக்டர் சார், மது அம்பர் சார் எல்லோரும் இருக்காங்க, பூஜை போட்டிருக்காங்க. நான் வந்து காஸ்டியூம்ஸ் மாற்றி நான் அவங்க கூட போய் நிற்கிறேன். ஹீரோவை கூப்பிடுங்கப்பான்னு சொல்கிறேன். யார் இவர் சொல்கிறாரா? சார். அப்புறம் எல்லோரும் நான் பக்கத்துலேயே நிற்கிறேன். லேபர் கேப் போட்டு ஒரு அழுக்கான டிஷர்ட் பேண்ட் போட்டு சிமெண்ட் எல்லாம் பூசி பக்கத்துலேயே நிற்கிறேன். ப்ரொடியூசர் சார் கூட கண்டுபிடிக்கல, சார் நான் நவீன் சந்திரா சார். ஐயோ வந்துட்டார்ப்பா பூஜை பண்ண சொன்னார். ஆனால் அந்த லுக் ஸ்பெஷலி நான் சொல்லணுன்னா இந்த படத்தில் ஃபஸ்ட் ஆர்ட் டைரக்ஷன் தே ஹவ் டன் அ கிரேட் ஜாப். உண்மையாக ரொம்ப பலமாக இருக்கும் ஆர்ட் டைரக்ஷன் இந்த படத்துக்கு. அப்படியே இந்த காஸ்டியூம்ஸ், மேக்கப் டிபார்ட்மெண்ட் எல்லாம் எங்களை ரியலிஸ்டிக்காக காமிக்கிறதுக்காக அவங்க பட்ட கஷ்டம் சூப்பர். அதாவது சார் கொஞ்சம் சிமெண்டிங்கு கம்மியாக பூசினா நான் எங்கள் சிமெண்ட்டை பூசுறேன்னு சொல்லி, ஆனால் அந்த லுக், அந்த ரஸ்டிக் லுக் வர்றதுக்காக ஹி ட்ரைட். அண்ட் அந்த படத்தில் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னோன்னா ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மது அம்பட் சார். இஸ் அ லெஜெண்டரி கேமராமேன். அவர் கூட ஒர்க் பண்ணுறதுன்றது ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் ஷாட் ஒரு க்ளோஸ்அப் நடிக்கிற வரைக்கும் ஒரு டென்ஷன் இது. நடித்த உடனே குட் ஒர்க்னு சொன்ன உடனே அப்போ கான்ஃபிடென்ஸ் வந்துடுச்சு. அப்புறம் சத்யா சார் கூட நல்லா பண்ணுறீங்க நவீன்னு சொன்னாங்க. யா ஓகே, அங்கே ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டீம் கூட ஒர்க் பண்ணுற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. எஸ்பெஷலி ராஜ்கிரண் சார் பற்றி சொல்லவே வேண்டாம். வெரி நைஸ் ஹியூமன் பீயிங், வெரி நைஸ் பர்சன். அண்ட் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டோம். அண்ட் யதார்த்தமாக நடிக்கணும்னு சொல்லி சத்யா சார் சொன்னார். ஸோ பண்ண ஷூட்டிங் டேஸ் ஃபுல்லாக நான் நவீன் சந்திராவே வாழல, பாண்டியா போல தான் வாழ்னேன். அது சார் அவருக்கு எப்படியா லைக் சாருக்கு பிடிச்சிருக்கோ தெரியாது. பட் நான் வந்து பாண்டியன் தான் இந்த ஒரு ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும். பார்வதி பின்னாலே போகிற ஒரு பாண்டியனாக தான் இருந்தேன். பார்வதி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ரோல். படத்தில் எல்லாருமே வந்துட்டு படம் பார்த்ததும் எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம், யாருமே நடித்த மாதிரி இல்லை, எல்லோரும் வாழ்ந்த மாதிரி இருக்காங்க. அது ஏன்னா படத்தில் நிறைய கேரக்டர் இல்லை, கம்மி தான். இப்போது நவீன், ரூபா, ராஜ்கிரண் சார், செல்வா சார், தம்பி ராமையா சார். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு கம்மியான கேரக்டர்ஸ் வச்சு தான் நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ ஒருத்தரும் வந்துட்டு நல்லா பண்ணியிருப்பாங்க. இப்போது நான் என்கிட்ட இருந்த என்ன மைனஸ் என்னென்னா, மைனஸோ அது ப்ளஸ்ஸோ முன்னாடியே நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் யாருக்குமே. இப்போது செல்வா சார்லாம் பல தடவை கேட்பார், சார் என்ன டைலாக்னு சொல்லுங்கள் சார், அங்கே வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொல்கிறேன், இருங்க சார், நான் போக மாட்டேன், இவங்க கண்ணுலேயே நான் பட மாட்டேன் எப்போவுமே. அப்போ ரெடின்னு போது தான் நான் வருவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க கேட்பாங்க, சரி நம்ம சொல்ல மாட்டோம், அது ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து நம்ம சொன்னதுக்கப்புறம் அதை பிக்கப் பண்ணிவிட்டு நடிக்கிறது வந்துட்டு
நவீன் வந்து அவர் இருக்காருன்றதுக்காக நம்ம சொல்லலை, நான் நிறைய பேர்கிட்ட சொன்ன விஷயம் அதுதான். நல்லா வரக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அது அவர் பண்ணும்போது வந்துட்டு எனக்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அன்னைக்கு. ஸோ நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க வந்துட்டு எதுக்கு ஃபஸ்ட் படம் ஒரு தெரிஞ்சவர் வச்சுட்டு அடுத்த படம் புதுசாக போகிறீங்க அப்படின்னும் போதெல்லாம் சரி நமக்கு மைண்டு சம்டைம் யோசிக்க தோணும், சரி தப்பு பண்ணிட்டோமோன்னு. பட் அந்த ஒட்டுமொத்த டிஸ்டர்பன்ஸும் வந்துட்டு எனக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸில் வந்துட்டு தூக்கி பண்ணார். ஸோ அப்போ எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்தது. ஸோ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆளை சூஸ் பண்ணி போட்டது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நான் நினச்ச மாதிரியே படம் பார்த்த அத்தனை பேரும் சொன்னது அந்த சீக்வன்ஸில் வந்துட்டு பையன் ஒரு மாதிரி பயங்கரமாக மிரட்டியிருக்காப்புல அப்படின்னு சொல்லி. ஸோ அது மாதிரி ரூபாவுக்கு நிறைய பாராட்டுகள். இப்போ என்னென்னா இதில் ஒரு உல்ட்டா விஷயம் இருக்குது. என்னென்னா நான் வந்துட்டு ஷூட் பண்ணும்போது நவீன் நல்லா நடிக்கிறாப்புல அப்படின்றது தான் என்னோட இது. ரூபா வந்துட்டு அவங்க லாங்குவேஜ் ப்ராப்ளம், பட் அவங்க லெவலுக்கு அவ்வளோ வரும். பட் ஆனால் படம் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே உல்ட்டா பொண்ணு வந்து மிரட்டி இருக்கு படம் பார்க்கும்போது. ஆமாம், பையன் வந்துட்டு பையன் நல்லா நடிச்சிருக்காப்புல, ஆனால் பையனை விட வந்துட்டு பொண்ணுக்கு தான் வந்துட்டு பெரிய நேம். பார்க்குறவங்க எல்லாருமே வந்துட்டு எங்கள் ப்ரொடியூசர் எல்லாமே வந்துட்டு அவங்க ஒய்ஃப் எல்லாமே ஃபஸ்ட் டைம் படம் பார்க்கும்போது அவங்க வந்துட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அந்த பொண்ணோட அந்த கேரக்டர் வந்து மனசு ரொம்ப பாதிக்குது, 2 நாள் தூங்கலை, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கேன். என்னோடய சிஸ்டரும் அதே தான் சொன்னாங்க. ஸோ அப்போ எல்லாருமே வந்துட்டு ரூபா வந்துட்டு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக இந்த படத்து மூலியமாக வருதுங்க. ரூபா, உங்களுக்கு இந்த மூமெண்ட் எப்படி இருக்குது? படம் மிக விரைவில் வெளிவரப்போகுது. ஸோ ஒரு அழகான ஒரு கதாபாத்திரம், ஒரு உண்மை கதையை மையப்படுத்தி வந்த ஒரு கதாபாத்திரம், என்ன மாதிரி அனுபவம் இருக்குது? கண்டிப்பாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த படம் வில் பி வெரி இம்பார்ட்டண்ட் இன் மை கெரியர். ரொம்ப நான் வந்து எல்லாரை விட நான் தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் ரிலீஸுக்காக. பிகாஸ் I've put my 100% இந்த படத்தில். I've done my best. அண்ட் ஏன்னா எனக்கு தெரியல, நான் கமர்ஷியல் படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராபப்ளி எனக்கு இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வருமா தெரியல. பட் இந்த படத்தில் எனக்கு முழுக்க பர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்கோப் இருந்தது. ஸோ ஐ திங்க் இட் வாஸ் அ கேரக்டர் டு ப்ரொஜெக்ட் மை ஆக்டிங் ஸ்கில்ஸ். ஸோ ஐம் வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெயிட்டிங். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட சிவப்பு திரைப்படம் பற்றி பல விஷயங்கள் அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க. ஒரு மக்களோட வாழ்க்கை முறை, அவங்க எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க, அவங்களோட பயணிக்கிற விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து படத்தில் சொல்லியிருக்கேன் அப்படின்றீங்க. நாங்களும் அந்த படத்திரையில காண அவளை காத்துட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் சிவப்பு திரைப்படத்தின் நட்சத்திரங்கள் மற்றும் இயக்குனர் பேசினாங்க. பல விஷயங்களை அழகாக சுவாரஸ்யம் பகிர்ந்துக்கிட்டாங்க. கண்டிப்பாக ரசிச்சு பார்த்துருப்பீங்க நம்புகிறோம். மீண்டும் அடுத்த புது ஒரு நிகழ்ச்சியில் வேறு ஒரு புதிய திரைப்படத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.